அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாமிக் அகாடமி இன் தமிழ். நாங்கள் இன்றைக்கி நம்மளோட 3வது இஸ்லாம் டியூட்டோரியல் கிளாஸில் ஜாயின் ஆகியிருக்கிறோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிற பாடம் என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகளை விளங்கி அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்வது என்றதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் படிக்க போகிறோம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகள் என்னென்ன, அந்த நம்பிக்கைகளை எவ்வாறு ஒரு முஸ்லிம் நம்புவது, அதாவது இறைவன் என்பவன் யார், இறைவனை பற்றிய வஹி அறிவு என்ன, பகுத்தறிவு என்ன, படைப்புகளை பற்றிய ஆதாரங்கள் என்னென்ன, படைப்புகளை யார் படைத்தான், மேலும் ரப்பு இலாஹ் அஸ்மா வசிஃபாத் அதன் பற்றிய விளக்கங்களை பற்றி படிக்கிறது. அல்லாஹ்வை நாங்கள் எவ்வாறான முறையில் அவனை ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வை நாங்கள் ரப்பாக மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதுமா அல்லது இலாகாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, அவனுக்குரிய அஸ்மா வசிஃபாத்துக்கள் என்னென்ன விஷயங்கள், வேறு என்னென்ன விஷயங்களை நாங்கள் மறைவான விஷயங்களை ஈமான் கொள்ள வேண்டும், எவ்வாறு ஈமான் கொண்ட விடயங்கள் ஒரு மனித வாழ்வில் எவ்வாறான தாக்கங்களை செலுத்துகின்றது, அதே போல் இறை வழிகாட்டல் எதற்கு அவசியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபிதானா, அவர்களை நாங்கள் ஏற்று அவர்களில் எவ்வாறான அன்புகளை வச்சுக்கொள்ளணும், அவங்க மீது அன்பு வைக்கிறதுக்கான அன்பு வைப்பதன் பலன்கள் என்னென்ன, அதே போல் மறைவான விஷயங்களை நாங்கள் நம்பிக்கை கொள்றதுனால அதனுடைய பிரயோசனங்கள் என்னென்ன, அதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு நெறிப்படுத்த முடியும் என்பதை பற்றிய பாடத்தை தான் நாங்கள் இன்னைக்கு படிக்க போகிறோம். ஸோ ஒரு மனிதன் ஆத்திகனாக இருந்தாலும் சரி, அவன் நாஸ்திகனாக இருந்தாலும் சரி, அவனுடைய அனைத்து செயற்பாடுகளும் அனைத்து நடத்தைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதெல்லாமே ஏதோ ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கும். ஆத்திகனை பார்த்தோம்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறான். ஆனால் கடவுள் எப்படி இந்த விஷயத்தில் அவனுக்கு அதில் பல கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றது. ஆனால் நாஸ்திகர் என்று சொல்லப்படக்கூடியவன் அவர் என்ன சொல்கிறார், நாஸ்திகர் என்று சொல்கிறது அதாவது கடவுளே இல்லை அப்படின்னு மறுக்கிறது தான், கடவுளுக்கும் மறுப்பு கொள்கை தெரிவிக்கிறது தான் இந்த நாஸ்திகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது நாஸ்திகர்களிடத்தில் கடவுளுடைய நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் நாஸ்திகர்கள் மத்தியிலேயும் அவர்களுக்கு பல பிரிவினைகள் காணப்படுகின்றது. அதே போல தான் இஸ்லாமிய நம்பிக்கையை எடுத்தோம்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் இறைவன் என்பவன் ஒருவன் தான், அவன்தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி எல்லா முஸ்லீம்களுமே ஈமான் கொள்கிறாங்க. அதாவது இதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் அகீதா, இஸ்லாமிய முதல் அடிப்படை நம்பிக்கை கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் இந்த உலகத்தை படைச்சது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களை படைச்சது, சூரியன் சந்திரன் இவ்வாறு அனைத்து படைப்பினங்களையும் படைத்தது, மனிதனை படைத்தது மட்டுமல்லாமல் மனிதனுக்குரிய படைப்பினங்கள் மனிதர்களுக்குரிய தேவைகளை படைத்தது, இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருப்பது, இவை அனைத்துமே ஒரு இறைவன், அவன்தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஈமான் கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமினுடைய கட்டாயமான ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கையாகத்தான் காணப்படுகின்றது. மேலும் இறை வழிகாட்டலை பார்த்தோன்னு சொன்னால் அது நிச்சயமாக இம்மைக்கும் மறு உலகத்திற்குமே வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் இந்த இறை வழிகாட்டல் என்பது காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் இறை வழிகாட்டல் மூலம் அனுப்பப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவன் ஒருவன் தான், அதாவது அல்லாஹ் மட்டுமே, அவன்தான் படைப்பாளன், அவனுக்கு எந்தவித தேவையுமே இல்லை, அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவரால் பெறப்படவும் இல்லை, அதே போல் அவனுக்கு ஒப்பாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஈமான் கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமினுடைய கட்டாயமான கடமையாக காணப்படுகின்றது. அதே போல் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முதல்ல அவன் தான் சொர்க்கத்தை படைத்தான், நரகத்தை படைத்தான், அதுக்கு பின்னால் தான் பூமியை அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மனிதர்களுக்காக படைத்தான், அதுக்கு பின்னால் தான் மனிதனை படைத்தான் அப்படின்னு சொல்லி ஈமான் கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமினுடைய கடமையாக காணப்படுகின்றது. அதே போல் அவன் சொர்க்கத்தை நரகத்தை எதற்காக படைத்தான், அதாவது இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய அநீதிகள் அநியாயங்களுக்கு எதிராக நாளை மறுமையில் அதற்கான பரிபூரணமான கூலியை வழங்க வேண்டும். அதாவது மனிதர்கள் யாவருமே சமமானவர்கள், அவர்களில் நல்லவங்களும் இருக்காங்க தீயவங்களும் இருக்காங்க. அதாவது யாருக்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகின்றதோ அந்த அநீதிக்கான சரியான தண்டனை இந்த உலகத்தில் வழங்கப்படாத பட்சத்தில் அதை நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அதற்கான சிறந்த கூலியை அல்லாஹ் மனிதர்களுக்கு தருவதாக கூறியிருக்கிறான். அதற்காக தான் இந்த உலகத்தை படைத்தது மட்டுமல்லாமல் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்தான், நல்லவர்களையும் தீயவர்களையும் கண்டறிவதற்காக. மறைவான விஷயங்களில் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய விடயம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்
அதாவது நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் 6 விஷயங்கள் காணப்படுகின்றது. அல்லாஹுவை ஈமான் கொள்வது, மலக்குகளை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, ரசூல்மார்களை ஈமான் கொள்வது, இறுதி நாளை ஈமான் கொள்வது, நன்மை தீமையாகவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஈமான் கொள்ள வேண்டிய 6 விடயங்கள் காணப்படுகின்றன. அந்த 6 விடயங்களையும் ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக ஈமான் கொண்டே ஆக வேண்டும். இதில் நாங்கள் அல்லாவை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், நான் ஒரு சூறாவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எங்களுக்கு அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறா, குல் ஹுவல்லாஹு அஹத், நபியை நீர் கூறுவீராக, அவன் ஒருவன் தான். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் எளிது வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை. ஒலம் எக்குல்லஹு குஃபுவன் அஹத், அதாவது அவனுக்கு நிகராக எவருமே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறை அமல் குர்ஆன்ல கூறுறத நாங்கள் அனைவருமே கண்டுகொள்ள முடியும். பௌதிக நியதிகளுக்கு உட்பட்ட ஒரு மனிதன் பௌதிக நியதிகளுக்கு அப்பால் உள்ள மறைவான விஷயங்கள், அதாவது நான் சொன்ன மாதிரி மலக்குகளை ஈமான் கொள்கிற விஷயங்கள், ரூஹானியாத்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், மறுமை நாள், கல்லா, இப்படியான விஷயங்களை அவனுக்கு ஆதாரபூர்வமாக நம்புவது, அதாவது ஆதாரபூர்வமாக நாங்கள் நிரூபிக்கன்னு சொன்னால் அது நம்புறது ஒரு முஸ்லீமின் மீது கடமை, ஒருத்தரோட கடமையாக காணப்படுது. மாறாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயங்களை அவர் நம்பாமல் அதை நிராகரிக்காருன்னு சொன்னால் அதை நாங்கள் நிராகரித்தல்னு சொல்கிறோம். அதே போல் எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் ஒருத்தர் நம்புகிறாருன்னு சொன்னால் அதை நாங்கள் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இஸ்லாமிய அகீதா கோட்பாட்டில் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் அல்லாஹ்வை பற்றின நம்பிக்கை, அதே போல் மறைவான விடயங்கள் குறித்து பல்வேறு விதமான ஆதாரங்கள், வஹி மூலமான ஆதாரங்கள், அதே போல் பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்கள் எல்லாமே காணப்படுகின்றது. வஹி மூலமான ஆதாரங்களை தான் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது சூரா இஹ்லாஸை பார்த்தோம். அதில் நாங்கள் ஃபஸ்ட் பார்த்தோம் குல் ஹுவல்லாஹு அஹத், அதாவது அல்லாஹ் ஒருவன் தான், அவன் எவரையும் பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எவரும் இல்லை, அவன் தேவையற்றவன். இப்படியான பல விஷயங்களை நாங்கள் இதில் பார்த்தோம். இதை நாங்கள் வஹியினுடைய அடிப்படையாக கொண்ட ஆதாரங்களாக காணலாம். அதே போல் நாங்கள் பகுத்தறிவு ரீதியான ஆதாரத்தை பார்த்தோம்னு சொன்னால், இந்த பகுத்தறிவு ரீதியான ஆதாரத்தை இந்த அல் குர்ஆனிய வசனங்களை வச்சு நாங்கள் தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ளலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அவன் ஒருவன், இறைவன் என்பவன் ஒருவன் தான். ஆனால் இஸ்லாம் தவிர்ந்த ஏனைய மதங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு மதத்திலையும் அரசியல், பொருளாதாரம், இப்படி சொல்லி பல பல வகைகளாக பிரித்து, திருமணத்துக்குன்னு சொல்லி, அடுத்தது சில விஷயங்களுக்குன்னு சொல்லி பல கடவுள்களை, பல சிலைகளை வச்சு வணங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது பல கடவுள் வழக்க வழிபாடுகள் காணப்படும். ஆனால் இறைவன் ஒருவன் என்பது, இறைவன் என்பவன் ஒருவன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்க முடியாது. ஏன்னு சொன்ன பிள்ளைகள், இப்போ பல கடவுள்கள் காணப்படுமாயின் அந்த கடவுள்களுக்கு மத்தியில் சண்டைகள் ஏற்படும். அதாவது ஒரு கடவுள் ஒரு தீர்ப்பை சொல்லுவார், அதே போல் இன்னொருத்தர் கடவுள் இன்னொரு தீர்ப்பை சொல்லுவார். அதே போல் அந்த ஏனைய மதங்கள் எடுத்துக்கொண்டுன்னு சொன்னால் அவங்களால வணங்கப்படுகின்ற அந்த கடவுள்கள் எல்லாம் திருமணம் முடித்தவர்கள், அதே போல் இன்னொருத்தரால் பெறப்பட்டவர்கள், அப்படியான விஷயங்களை தான் வரலாறுகள் பேசுது. சரிதானே? நீங்களும் பல ஆய்வுகளை நீங்கள் தேடி பாருங்கள், அப்படி தான் பேசுது. ஆனால் பல கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஒரே ஒரு கடவுள் நம்பிக்கையை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம்னு சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கமாகத்தான் காணப்படுகின்றது. அதே போல் அடுத்த வசனத்தை பாருங்கள், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், அவனுக்கு வந்துட்டு எந்த ஒரு தேவையும் இருக்காது. அதாவது திருமணம் முடிக்கிற தேவை, உடல் ரீதியான தேவை, உள ரீதியான தேவை, இப்படி பல்வேறுபட்ட தேவைகள் காணப்படாது. ஆனால் பிற மதங்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அவர்களால் வணங்கப்படுகின்ற கடவுள்களை பார்த்தோம்னு சொன்னால் அவர்களுக்கு தேவைகள் காணப்படும். அதே போல் ஒருத்தரை அவர்களால் உருவாக்க முடியாது. ஒரு படைப்பாளன் சொல்லக்கூடிய அந்தஸ்து அவர்களுக்கு இருக்காது. அதே போல் படைப்பாளன், கண்காணிப்பவன், இப்படியான பல விஷயங்கள்ல அவங்க தவறு செய்யக்கூடியவர்களாக, அதாவது சரியான விதத்தில் அதை நிறைவேற்ற இயலாதவர்களாக காணப்படுவார்கள். அதே போல தான் அவனுக்கு நிகராக எவருமே இல்லை, ஒருவன் தான் இருக்கணும், ஒருத்தருக்கு நிகராக எதுவுமே இருக்காது. ஆனால் ஏனைய மதங்களை பார்க்க போகக்குள்ள அதில் பல கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்களாக இந்த அல் குர்ஆனிய வசனத்தை வச்சு நாங்கள் முன்வைக்கலாம். அதே போல தான் மறைவான விடயங்களில் ஈமான் கொள்கிற விஷயங்களில் அல் குர்ஆன் சுன்னாட கருத்துக்களை பார்த்தோன்னு சொன்னால், அதாவது வஹ்தானியத் அப்படின்னு சொன்னால் ஏகத்துவம், ஒருமைப்படுத்துதல், ஒருத்தர் தான் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அகீதா காணப்படுகின்றது.
அல்லாஹினுடைய தனித்துவத்தை பற்றி அல் குர்ஆன் சுன்னா எவ்வாறு விளக்குது, எவ்வாறான பரிணாமங்களை நோக்குதுன்னு சொல்லி பார்த்தா தௌஹீத் ருபூபியத், தௌஹீத் உலூஹியத், அஸ்மா வசிஃபாத், இப்படியான 3 பரிணாமங்களில் தான் இஸ்லாம் விளக்குது. அதாவது ஆஸ்திக நம்பிக்கையுடையவர்கள் கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் இருக்குது, பட் கடவுள் எப்படி, கடவுளுக்கு என்னென்ன விடயங்கள் காணப்படுகின்றது, ஒரு கடவுளா பல கடவுளா, அந்த விஷயத்தில் தான் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றது. இதில் நாங்கள் ஜாஹிலியா கால சமுதாயத்தை எடுக்கலாம். ஜாஹிலியா கால சமுதாயம் என்ன செஞ்சாங்க, தௌஹீத் ருபூபியத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, பட் தௌஹீத் உலூஹியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இதை நாங்கள் பின்னால் விரிவாக படிக்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தௌஹீத் ருபூபியத், இந்த தௌஹீத் ருபூபியத்னு சொல்லப்படுறது என்னன்றதை தான் பார்க்க போகிறோம். அதாவது தௌஹீத் என்று சொல்கிறது ஏகத்துவம், ஓர் இறை கொள்கை, ஒருமைப்படுத்துதல், இப்படியான பல கருத்துக்களை கொண்டிருக்குது. அதே போல் ருபூபியத்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ரப்பு என்ற சொல்லிலிருந்து தான் தோன்றினுச்சு. அதாவது ரப்பு என்பது ஆள்பவன், இரட்சிப்பவன், பரிபாலிப்பவன், இப்படியான பல கருத்துக்களை இந்த ரப்பு என்ற சொல் கொண்டிருக்குது. அந்த வகையில் தான் நாங்கள் இப்போ ரப்புல் பைத், ரப்பத்துல் பைத் அப்படின்னு சொல்லி அரபிக்கில் சொல்லுவோம். அதாவது ரப்புல் பைத்னு சொல்கிறது வந்துட்டு வீட்டினுடைய தலைவனுக்கு சொல்கிறது. அதே போல் ரப்பத்துல் பைத்ன்னு சொன்னால் அதை வீட்டினுடைய தலைவி, அதாவது தாய் தந்தையர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அரபிக்கில் இது காணப்படுகிறது. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து வருகின்ற அல்லாஹ் மட்டும்தான் நாங்கள் ரப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதற்கான பல அல் குர்ஆனிய வசனங்கள் காணப்படுகின்றது. அதே போல தான் தௌஹீத் உலூஹியத்தை பார்த்தோம்னு சொன்னால், உலூஹியத்னு சொல்லப்படக்கூடியது இலாஹ்ன்ற வார்த்தையிலிருந்து வந்துச்சு. இலாஹ்னு சொல்கிறது பொதுவாக கடவுள் தெய்வம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இலாஹ்னு சொல்லி பொதுவாக யூஸ் பண்ணுறது. அதாவது வணக்கத்துக்குரியவன், இப்படியான கருத்துக்களில் தான் இந்த இலாஹ்ன்ற சொல் யூஸ் பண்ணப்படுது. சூரத்துல் கசஸில் 88வது அத்தியாயத்தை நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். அதே போல் தௌஹீத் உலூஹியத்னு சொன்னால் என்னன்னு பார்த்தா, வணங்கப்படுவதற்கு முழு தகுதியுமே அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதாவது வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். வணக்கத்துக்குரிய ரப்பு அல்லாஹுவை தவிர வேறு எவருமே இல்லை என்று சொல்கிறது தான் இந்த தௌஹீத் உலூஹியத் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது இப்போ ஜாஹிலியா கால மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், பல கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக, சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக அவங்க காணப்படுறாங்க. அந்த டைமில் தான் நபி அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு இறைவனே இல்லை அப்படின்றத சொல்கிற டைமில் தான் ஜாஹிலியா காலத்து மக்கள் நபி அவங்களை எதிர்க்கிறாங்க. அதாவது அவங்க பல கடவுள் கொள்கை தானே, அந்த கொள்கையில் தானே இருந்தாங்க. அதாவது தௌஹீத் ருபூபியத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. பட் அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் ஒருவன்ற விஷயத்தில் அவங்களோட கருத்துக்கள் வந்துட்டு மாறுது. அதாவது அல்லாஹ் ஒருவன் அல்ல, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் இல்லைன்ற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் ஜாஹிலியா காலத்து மக்கள் ருபூபியத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, பட் உலூஹியத்தை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் ஒரு முஸ்லிம் என்பவன் ருபூபியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உலூஹியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் அவனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அஸ்மா வசிஃபாத் என்ற பண்புகளையும் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அஸ்மா வசிஃபாத் எனப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்க்கு இருக்க வேண்டிய அழகான திருநாமங்கள், அவனுக்கு என்னென்ன திருநாமங்கள் காணப்படுகின்றது, எவ்வாறான பண்புகள் காணப்படுகின்றது, அவனுக்கு ஏனைய பெயர்கள் எவ்வாறு காணப்படுகின்றது. அதாவது அவனுக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த பெயரில் எந்த ஒரு நகருக்கும் அது பங்காளியாக இருக்கக்கூடாது. அதாவது நிகராக அந்த பெயர் அமைந்து விடக்கூடாது. இந்த விஷயத்தில் இந்த பெயர்கள் மிகவும் ஒரு கண்டிப்பாக காணப்படும். அதாவது அல்லாஹ்னுடைய திருநாமங்கள் எடுத்துக்கொண்டுன்னு சொன்னால் அவனுக்கு 99 திருநாமங்கள் இருப்பதாக ஹதீதுகளில் வந்திருக்குது. அந்த 99 திருநாமங்களையும் நாங்கள் கண்டிப்பாக மன்னனம் செஞ்சு வச்சிருக்க வேண்டும். இப்படி அல்லாஹுக்கு இருக்க வேண்டிய சமீஉன், பசீருன், அதே போல் ரஹ்மான், ரஹீம், இப்படியான பல திருநாமங்கள் காணப்படுகின்றது. அதாவது அல்லாஹ் கேட்பவன், பார்ப்பவன், அவன் நித்திய ஜீவன், அவனுக்கு ஆரம்பமோ முடிவோ இல்லை என்று சொல்லப்படக்கூடிய விடயங்களில் மனிதனுடைய எங்களுடைய கற்பனைகளை கலந்து விடாமல் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது அவ்வாறே ஏற்றுக்கொள்வது தான் எங்களுடைய கடமையாக காணப்படுகிறது. உதாரணமாக அவன் சமீஉன், அதாவது கேட்பவன் என்று சொன்னால் மனிதர்களோடு அதை ஒப்பிடக்கூடாது. அதாவது அவன் எப்படி கேட்பான், அவன் எப்படி பார்ப்பான், அதாவது அவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லைன்னு சொன்னால் அவன் எப்படி இருப்பான். அதே போல் இதுக்கு தான் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்களோட ஒரு சம்பவத்தை எடுத்துன்னு சொன்னால், அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு சொல்லி கேட்டதுக்கு மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், எப்படி இருக்கிறான், எப்படி, இந்த வார்த்தை, இந்த விஷயத்தை அவங்க கேட்குற டைமில் இது பித்அத், அதாவது இது முன்னோர்களினுடைய நல்வழிக்கு இது
மாற்றமான ஒரு கேள்வி. அதாவது அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னால் அவன் இருக்கிறான் இந்த விஷயத்தை நாங்கள் நம்பணும். அதுதான் முஸ்லீம்களுடைய இஸ்லாமிய அகீதா. மாறாக அவன் எப்படி இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, கற்பனை செய்து விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அஸ்மா வ சிஃபாத். அதுக்கு பின்னால் தான் அவனுடைய தாத் அதே போல் சிஃபாத்துக்களை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது அஸ்மா ஒ சிஃபாத்னு சொல்கிறது அவனுடைய பெயர்களும் அதனுடைய பண்புகளையும் பற்றி தான் நாங்கள் இப்போ பார்த்தோம். அதாவது அவனுடைய பெயர் எவ்வாறு உள்ளதோ அவ்வாறே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ தாத்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்தை பார்த்தோன்னு சொன்னால் பொதுவாக ஒரு பொருள் அல்லது ஒன்றினுடைய வெளி உருவத்தை தான் நாங்கள் தாத் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். அதே போல் சிஃபாத்னு சொல்லப்படக்கூடியது பண்பு. அதாவது வெளி உருவத்தை உடைய ஒவ்வொரு பொருளுக்கும் ஏதோ ஒரு பண்பு இருக்குது. அந்த மாதிரியே அல்லாஹ்க்கும் ஒரு வெளி உருவம் இருக்குது. அவனோட பண்பை வச்சு இப்படியான ஒரு வெளி உருவம் இருக்குது என்று சொல்கிறத நாங்கள் கற்பனை செய்யக்கூடாதுன்றது தான் இந்த தாத் சிஃபாத்தினுடைய முக்கியமான ஒரு கருப்பொருள். உதாரணமாக நாங்கள் ஒரு பேனாவை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் அதில் வெளி உருவத்தை நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். அந்த வெளி உருவத்தை வச்சு அதோட பண்பை எப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறோம், அது பேனான்னு சொல்கிறது எழுதும், இப்படி எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பேனா. ஸோ அதை வச்சு அதே மாதிரி ஒரு சேர், ஒரு டேபிள் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொருளையும் வச்சு அதோட பண்பை நாங்கள் சொல்கிறோம். ஒரு பொருளுக்கும் என்னென்ன பண்புகள் காணப்படுகின்றது. அதே போல் அல்லாஹினுடைய பண்புகளை வச்சு அவனுக்கு ஒரு வெளித்தோற்றம் காணப்படுகின்றது என்ற கற்பனைகள் கலந்து விட்டால் ஒரு மனிதனுடைய பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விடயங்களை அவன் கற்பனை பண்ணும்போது அவனால் சிறந்த முறையில் சரியான ஒரு தீர்வை அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். மாறாக வழி தவறக்கூடிய பாதைகளை தான் அவன் அமைச்சு கொள்வான். ஏனென்னு சொன்னால் அல்லாஹு தாலா மனிதனுக்கு பகுத்தறிவை மட்டும்தான் கொடுத்திருக்கிறான். பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவனால் எந்த ஒரு நிலையிலையும் சரி அவன் இந்த உலகத்தில் அவனால் சிந்திக்கவே முடியாது. அவனுடைய அந்த வரையறுக்கப்பட்ட அந்த அறிவை வச்சு அல்லாஹினுடைய வெளித்தோற்றத்தை அவனால் சிந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய அகீதா விளக்குது. அதே போல் உதாரணமாக நாங்கள் ஒரு மீன் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் அந்த மீன்றது கடலில், அதாவது நீரில் வாழுது. நீரில் வாழக்கூடிய அந்த மீனை எடுத்துகிட்டு வந்தாங்க நிலத்தில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதால் கண்டிப்பாக உயிர் வாழ முடியாது. எனவே நாங்கள் அல்லாஹினுடைய தாத்தை பற்றி சிந்திக்காமல் அவனுடைய சிஃபத்துக்கள் எவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றதோ அவ்வாறு ஏற்றுக்கொள்வது எங்களுடைய ஒரு சிறந்த ஒரு முடிவினுடைய விளைவாக காணப்படுகிறது. மாறாக நாங்கள் அவனுடைய தாத்தை பற்றி சிந்திக்க போனோம்னு சொன்னால் லாஸ்ட்டில் எங்களுக்கு ஈமான் தவறிய வழி தவறியவர்களாக நாங்கள் போயிடுவோம். எனவே தான் பிள்ளைகள் நாங்கள் இந்த தாத் சிஃபாத் இந்த விஷயத்தில் நாங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விளக்கம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தாத்த விஷயத்தில் நாங்கள் சிந்திக்காமல் அவனுடைய வெளித்தோற்றத்தை அவனுடைய உருவத்தை பற்றி நாங்கள் கற்பனை பண்ணாமல் அவனுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திக்குமாறு இஸ்லாம் கூறுது. அதை பற்றி நபி அவங்க சொல்லக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹை பற்றி நீங்கள் அல்லாஹினுடைய படைப்புகளை பற்றி சிந்திங்க, அவனோட உருவத்தை பற்றி சிந்திக்காமல் கற்பனை பண்ணாமல் அல்லாஹினுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திங்க அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் படித்த பாடம் அதாவது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை கோட்பாடுகளை விளங்கி என்னோடய வாழ்க்கையை எவ்வாறு அமைச்சுக்கொள்கின்றது தான். அதாவது அதில் அல்லாவை பற்றி படித்தோம், அவனுடைய பண்புகள் அதாவது 3 பரிணாமங்களை படித்தோம். தௌஹீத் ருபூபியத், உலூஹியத், அஸ்மா வ சிஃபாத். அதே போல் அவனோட தாத் சிஃபத்துக்களையும் படித்தோம். ஸோ இன்றைக்கு பாடம் பிரயோசனம் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு உண்மைக்குமே இந்த சப்ஜெக்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.